Hello guys, welcome back to another video in InvoCode. Thanks for your support really. Like last release பண்ண அந்த 2-3 வீடியோஸ் எல்லாமே வந்து எவ்வளோ பேர் ரீச் பண்ணுச்சுன்னு தெரியல. ஆனால் ரீச் பண்ண எல்லாருமே வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எக்ஸாஜரேஷன் வீடியோவாக இருக்கட்டும், எம்எல்ஏவை பற்றி சொன்ன வீடியோஸ்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணி வீட்டெல்லாம் போட்டு காமிச்செல்லாம் சொல்லி ஒரு சிலர்லாம் சொன்னாங்க. ஸோ இட் மேக்ஸ் மீ ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு லைட்டரான ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி எலாபரேட்டாக பேசலாம் தான் நினச்சிட்டு இருக்கேன். So let's go in a small video about advertisements. Like நம்ம எல்லாருமே வந்து டே டு டே லைஃப்ல வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம்னா ஒன் ஆஃப் த விஷயம் என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். லைக் எவ்ரிடே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றி ஆட்ஸ் வந்து பார்த்துட்டே தான் இருப்போம். ரீசெண்டாக ஒரு இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு நாளைக்கு மட்டுமே 4,000 10,000 ஆட்ஸ் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து அவன் டே முடியறதுக்குள்ள பாஸ் பண்றானா. லைக் மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ள 4,000 10,000 ஆட்ஸ் வந்துட்டு அவன் வந்து பாஸ் பண்றான். லைக் அவன் பார்க்குற பிராண்டோட நேமா இருக்கட்டும், ஃபோனில் இருக்க பின்னாடி இருக்க பிராண்ட்ஸ், அவன் பாஸ் பண்றப்போ சைடில் இருக்க போஸ்டர்ஸ், அவன் யூஸ் பண்ற லேப்டாப், பேக், கப்பில் இருக்கிறதுலேருந்து ஷூஸ்லேருந்து எல்லாத்தோட பிராண்ட் நேம்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணான். 4,000 10,000. இட்ஸ் ரியலி கிரேசி ரைட்? லைக் இவ்வளோ ஆட்ஸ் நம்ம வந்து ஒரு நாளைக்கு பார்க்குறோமான்னு எனக்கு இதை பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், எல்லா குளோபல் கம்பெனிஸுமே சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு மட்டுமே $1 trillion வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. கமான் கைஸ், $1 trillion அது ஆல்மோஸ்ட் எங்கேயோ போகும். நம்ம இந்தியன் கரன்சில கோடிக்கெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ அமௌண்ட் வந்து வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. லைக் நிறைய பேருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்போம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த வேலைக்காரன் படத்துல எஸ்கே சொல்ற அந்த ஒரு ஃபஹத் ஃபாசில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இல்லையா, ஒரு 1 minute சீக்வன்ஸ், அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். லைக் அது பார்க்குறப்ப தான் ஐ ஓப்பனரா இருக்கும். லைக் இவ்வளோ இருக்காடா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம பார்க்குற டிவியில் பார்க்குற, நம்ம இன்ஸ்டால பார்க்குற, ஃபோன்ஸ்ல பார்க்குற ஆட்ஸ்க்கு முன்னாடி இருக்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அந்த டெக்னிக்ஸ்லாம் ஒரு டாப் 5 எல்லா கம்பெனிஸுமே யூஸ் பண்ணுற ஒரு டாப் 5 ஆட் பிராண்டிங் டெக்னிக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுறது தான் உங்ககிட்ட டெலிவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த டெக்னிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்து நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறீங்கன்னா அதை வந்து ஒரு ஆடாக மட்டும் பார்ப்பீங்களே தவிர அதை நம்ம கூட எமோஷனாக கனெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அண்ட் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும், லைக் இவங்க வந்து இப்படிலாம் நம்மளை ட்ரிகர் பண்ணுறாங்க, சைக்காலஜிக்கலாக நமக்கே தெரியாமல் நம்ம மூளையில் வந்து இவங்க இப்பெல்லாம் வந்து நம்மளை யோசிக்க வைக்கிறாங்கன்ற விஷயங்கள் பற்றிலாம் நிறைய பேசலான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் டைரக்ட்லி கெட் இன் டு த வீடியோ. ஸோ அந்த டாப் 5 ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இருக்கிறது என்னன்னா ப்ராப்ளம் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜி. ப்ராப்ளம் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜின்றதுனா என்னன்னா, நமக்கு அப்படி ஒரு ப்ராப்ளமே நம்ம லைஃப்ல இருக்காது, பட் இவங்களே அப்படி ஒரு ப்ராப்ளம் நம்ம லைஃப்ல இருக்க மாதிரியே ஒரு ஆட்ல போர்ட்ரே பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனா அவங்களே ஒரு ப்ராடக்டையும் கொடுப்பாங்க. நம்மளும் நம்ம லைஃப்ல அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத நம்பிட்டு போயிட்டு அந்த ப்ராடக்ட் வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ யூஸ் பண்ற டியோட்ரண்ட், ஃபேஸ் வாஷர் அண்ட் எக்கச்சக்கமா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 100 years பேக் இவ்வளோலாம் இல்லவே இல்லை. மேக்ஸிமம் சென்ட் இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் வந்து ஜவ்வாதுன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்திருக்கும். லைக் அதுவுமே நம்ம சுற்றி இருக்கும்போது நம்மளோட நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குறதுக்காக மட்டுமே தவிர ஸ்பெசிஃபிக்காக அப்படிலாம் நம்ம எப்பயுமே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரீசெண்ட் 100 years தான். அப்போ 100 yearsக்கு முன்னாடி இருக்கவங்க பக்கத்தில் போய் நின்னா அவ்வளோ ஸ்மெல் வருமா, அவ்வளோ ஓடராக இருக்குமா, என்ன எல்லாம் அவங்களெல்லாம் பார்க்கவே முடியாத அளவுக்கு அவங்களாம் அசிங்கமாக இருப்பாங்கன்னு அர்த்தமான அப்படிலாம் எதுவுமே இல்லைல்ல. ரியலாகவே நம்ம எல்லாருமே பயங்கர அழகாக தான் இருப்போம். பட் நம்ம எல்லாரும் அப்படி போயிட்டு வெறும் ஒரு டியோட்ரண்ட் யூஸ் பண்ணாமலையோ இல்லை ஒரு சென்ட் அடிக்காமலையோ போய் 4 பேர் பக்கத்தில் நிற்கிறப்போ 4 பேருமே நம்மளை வந்து பயங்கரமாக ஜட்ஜ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு சினாரியோ காமிப்பாங்க. அந்த ஆட்ஸ்லாம் பாருங்க, நம்ம போய் பக்கத்தில் நின்னோடனே சுற்றி இருக்காங்களா என்ன ஸ்மெல் அடிக்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி நமக்கு ஒரு ஃபியரை கொடுத்துருவாங்க. லைக் நம்ம போய் அந்த மாதிரி நின்னோன்னா நம்மளே அப்படிதான் இவங்க பார்ப்பாங்கன்ற ஃபியரை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனா அவங்களே இந்த ப்ராடக்ட்டையும் கொடுப்பாங்க. ஸோ தட் நம்ம மைண்டுக்குள்ள நம்மளே அப்படி ஒரு ஃபியர் இருக்கிறது கிரியேட் ஆகிட்டு நம்மளே போய் அந்த ப்ராடக்ட் ஆகிடும். இந்த மாதிரி கேசஸ், இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்க 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 100 பேருக்கு தான் இந்த மாதிரி ரியல் சினாரியோலேயே நடக்க வாய்ப்பு இருக்கு. மீதி இருக்கிற 99 லட்சம் பேருக்குமே இந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்லை. பட் ஸ்டில் நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்ட்ராட்டஜி. இல்லாத ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணி அப்படி ஒன்று இருக்கிறதா நம்மளே நம்ப வச்சு அதுக்கான பயத்தையும் நமக்குள்ள கொடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷனாகவே அவங்க ப்ராடக்ட்டையும் கொடுப்பான். மோஸ்ட் ஆஃப் த பியூட்டி ஃப்ராக்ரன்ஸ் திங்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஐடென்டிட்டி மேனிப்புலேஷன் ஸ்ட்ராட்டஜி, விச் இஸ் நத்திங் பட் அவன் ப்ராடக்டை சேல் பண்ண மாட்டான், அவனோட ஐடென்டிட்டியை சேல் பண்ணுவான். லைக் இந்த வாட்ச் கட்டினீங்கன்னா நீங்கள் பயங்கர ஸ்டைலாக கான்ஃபிடென்ட்டாக அழகாக இருப்பீங்க. லைக் இந்த காரில் நீங்கள் ஓடிட்டு போனீங்கன்னா நீங்கள் பயங்கர பவர்ஃபுல்லாக தெரிவிங்க.
இந்த சென்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சக்ஸஸாக இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். பட் நம்ம ஸ்டில் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதோட ரியல் பெனிஃபிட்டை தாண்டி அதை நம்மளோட ஐடென்டிட்டியாக வந்து மாற்றிடுவான். அதையும் வந்து அவன் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இன்க்ளூட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்ம அந்த ப்ராடக்ட்லாம் வாங்க மாட்டோம். நம்ம மைண்ட் எதுக்காக அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்குதுன்னா ரியல் நீடுக்காக இல்லை. நம்ம எதுக்காக அந்த ப்ராடக்ட்டை வாங்குவோம்னா அந்த பர்சனாக நம்ம மாறிடலாம். லைக் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக, ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக, ஒரு மாஸான கெத்தான பர்சனாக, ஒரு ஸ்டைலிஷான ஒரு பர்சனாக மாறணும்னா நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி அந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதை வச்சு நம்மளை போய் அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைப்பான். உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன். லைக் நீங்கள் நிறைய ஆட்ஸ் பார்ப்பீங்க, நல்லா ஸ்பெசிஃபிக்காக பேர் சொல்ல முடியல, அதனால தான் சொல்கிறேன். நிறைய சோப் ஆட்லலாம் பார்க்குறப்போ உமன் ஈக்வாலிட்டி பற்றிலாம், ஃபெமினிசம் பற்றிலாம் பேசியிருப்பாங்க. சம்மந்தமே இல்லைல்ல. லைக் ஒரு சோப் ஆடுக்கும் ஃபெமினிசமுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் ஸ்டில் தே ஆர் ட்ரிகரிங் ஐடென்டிட்டி. அண்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஐடென்டிட்டி இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே போய் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை அந்த ஐடென்டிட்டியை வச்சு வாங்க வச்சுருவாங்க. கடைசியில் நம்மளும் அந்த ஏமாந்து போய் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிடும். இது பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுவுமே நீங்கள் பார்க்குற ஆட்ஸில் நிறைய ஆட்ஸில் இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் borrowed authority. லைக் செலிபிரிட்டின்னு இல்லைங்க, அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு நார்மலாக லைக் எப்படி சொல்கிறது, நம்ம யாரெல்லாம் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நம்ம மைண்ட் வந்துட்டு நமக்கு தெரியும் அவங்க வந்துட்டு என்னதான் ஒரு செலிபிரிட்டி வந்துட்டு ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு செவனா பேடோ இல்லை கோக் ஆடோ ப்ராடக்ட் சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஸ்டில் ஐம் சேயிங் லைக் வாட் எவர் பிராண்ட் இட் இஸ், லைக் எந்த ஜூஸ் ஆடில் நடிக்கிற எல்லா செலிபிரிட்டியுமே அந்த ஜூஸை வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் கூட குடிக்க மாட்டாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்டில் அவங்க நமக்கு தெரிஞ்சாலுமே நம்ம பிரெயின்குள்ளே என்ன ஆகிடும்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றினா நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் ப்ராடக்டோட ஆட் ஒன்று பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு பெரிய ஸ்டார் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பிடிக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும், ப்ராக்டிக்கலாக தெரியும். பட் ஸ்டில் நமக்கு அந்த ப்ராடக்ட் மேலே நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆகாமல் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ தட் நாளைக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது, வீட்டுக்கு ஏதோ ரிலேஷன்ஸ் வராங்க, ஜூஸ் வாங்கணும்னா நம்ம போய் ஒரு ஜூஸ் வாங்க போகிறோன்றப்ப டிஃபால்ட்டு நம்ம பிரெயின் வந்து அந்த ஜூஸ் வந்து நமக்கு ஏதோ தெரிஞ்ச ஜூஸ் மாதிரியே நம்ம போய் அதை வாங்கிடுவோம். லைக் அது நம்ம குடிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நம்ம பிரெயினில் இவங்க எல்லாம் சொன்னதுனால அது நல்ல ப்ராடக்ட் தான்ன்ற ஃபெமிலியாரிட்டி இருக்கிறதுனால நம்ம டிஃபால்ட்டாக போய் அதை வாங்குறப்போ இது நல்ல ப்ராடக்ட் தான்ப்பா, இதை நம்ம குடிச்சிருக்கோன்ற மாதிரி ஒரு இமேஜை நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரெயினில் வந்து இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. இதுதான் வந்து அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி ஃபேக்காக கிரியேட் பண்ணுற ஒரு சப்கான்சியஸாக நம்ம பிரெயினில் நமக்கே தெரியாமல் இவங்க நமக்குள்ளே வச்சு விதைக்கிற ஒரு சில விஷயங்கள்னு சொல்லலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் சப்கான்ஷியஸ் ரெபிடேஷன். லைக் இதுவுமே வந்து ரொம்ப சிமிலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில ஆட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் அந்த ஆட்லாம் நம்ம பிரெயின்குள்ளே இன்னும் பயங்கரமாக ஞாபகம் இருக்கும். லைக் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஆடை வந்து நம்ம மூளைக்குள்ளே விதைச்சிட்டான். ஒரு 10,000 தடவை அந்த ஆடை வந்து நம்ம டிவியில் பார்த்துருப்போம். அந்த கிரிக்கெட் பார்க்குறப்போ ஒவ்வொரு ஓவருக்கும் நடுவில் இருக்கப்போ சிமிலர் ஆடு தான் வரும். லைக் ஒரு சீரியல் பார்க்குறோன்னா அந்த சீரியல் எவ்ரிடே வந்து அந்த சீரியலோட பிரேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக ஒரு ஆட் இருக்கும். அந்த ஆடையே ஒரு பிராண்டாக மாற்றி அந்த ஆடையே நம்ம பிரெயின்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமாக பதிய வச்சிட்டான். இன்னமும் நிறைய பேருக்கு நம்ம சின்ன வயசில் பார்த்தா நிறைய பழைய ப்ராடக்ட்ஸோட ஆயிட்டெலாம் பயங்கரமாக மைண்டில் ஞாபகம் இருக்கும் இல்லையா. ரீசனே அதை பயங்கரமாக ஒரு 1000 தடவை 2000 தடவை நம்மளுக்கு வந்து ஒரு ஆடும் 10 செகண்ட் 20 செகண்ட் தானே, நமக்கு தெரியாது நம்ம அதை பார்க்குறோமா பார்க்கலையான்றதே நம்ம நோட் பண்ணுறதுக்குள்ள அவன் ஒரு 1000 தடவை அந்த ஆடை வந்து டிவியில் போட்டு ஃபோனில் போட்டு நம்ம எந்த வீடியோஸ் தொடர்ந்தாலும் போட்டு அதை நம்ம பிரெயினில் வந்து பதிய வச்சு அதை ஒரு பிராண்டாகவே அவன் மாற்றிடுவான். ஸோ சிம்பிளாக ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் என்ன இஷ்யூ இதனால வரும்னா, அதுதான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கடைக்கு போறீங்கன்றப்போ அந்த ஆடை நீங்கள் அந்த ப்ராடக்ட் வரைக்கும் யூஸே பண்ணலாமே அது உங்களுக்கு பயங்கர ஃபெமிலியரான ஒரு ப்ராடக்டாக தான் தெரியுமே தவிர, ஏன்னா நீங்கள் அதை நிறைய தடவை அதை வந்து ஆடில் பார்த்து அது உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்டாக இருக்குமே தவிர நீங்கள் எதுக்கு வாங்க போனோன்றதெல்லாம் யோசிக்க கூட மாட்டீங்க. லைக் உங்களுக்கு ஒரு ஜூஸ் வேணுமா போய் அதை எடுத்துருவாங்க, ஜூஸ் வாங்கவே போடலாலும் ஃப்ரிட்ஜில் அந்த ப்ராடக்ட் இருந்தால் அது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ப்ராடக்ட் தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் வந்து நம்மளே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்க வச்சுருவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு. திங் இஸ், ஒரு பீப்புள் வந்துட்டு ஒரு பிராண்டை திருப்பி அவங்கள நம்ப வச்சு அந்த ப்ராடக்டை அவங்கள நம்ப வச்சு அது கூட அவங்கள கம்ஃபர்டபுளாக மாற்றி தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியர் ஸ்டேட்டஸை வச்சுட்டு அதுலேருந்து அவங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக எடுத்துக்கிறாங்க. லைக் என்னால் சொல்ல முடியும், இங்கே இருக்க எத்தனை பேர் பெரிய பெரிய கார் பிராண்ட் ரோல்ஸ் ராய்ஸாக இருக்கட்டும், லாம்போகினியாக இருக்கட்டும், நம்ம யாருமே அதெல்லாம் பெருசாக வந்து வாங்கியிருக்கவே மாட்டோம். லைஃப்பில் பார்த்ததே ஒரு 10 தடவை 20 தடவை தான், வரலாட்டியே இல்லை அந்த காரெலாம் நம்ம வந்து லைஃப்பில் வந்து பார்க்குறது ரெகுலராலாம் பார்க்கவே மாட்டோம். ஸ்டில் நம்ம இருக்க எல்லாருக்குமே அந்த பேர் தெரியும். தட்ஸ் ரியலி அட்வர்டைஸ்மெண்ட் கைஸ். லைக்
அதை வந்து நமக்கு ஃபெமிலியரான ஒரு ப்ராடக்டாக மாற்றிடுவாங்க. எத்தனை பேருங்க லாம்போகினி எல்லாம் நம்ம ரோட்டில் பார்த்துருப்போம், ஆனால் நமக்கு வந்து அது கார் பேரை சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே அந்த கார் தெரியும், நம்ம அதை பார்த்தது கூட இல்லைல்ல. அப்புறம் எப்படி நமக்கு அது தெரியுதுன்னா, தட் இஸ் ரியல் அட்வர்டைஸ்மெண்ட். அண்ட் ஃபைனலி அவங்க யூஸ் பண்ணுற ஒரே ஒரு திங் என்னன்னா எமோஷனல் ஹைஜாக்கிங். இதுதான் வந்து கடைசியாக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டெக்னிக் விச் இஸ் நத்திங் பட், நீங்கள் எங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு லைக் நிறைய சினாரியோஸ் இருக்கும், நீங்கள் ஆட்ஸை பார்த்துருப்பீங்க, எமோஷன்ஸாக அந்த ஆடில் மிக்ஸ் பண்ணுவாங்க. சம்பந்தமே இருக்காது அந்த ஆடுக்கும் எமோஷனுக்கும், ஆனால் எமோஷனை மிக்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் நமக்கு தேவையில்லையான்றதை யோசிக்க விடாமல் அந்த எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக, புத்துணர்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப அப்படியே சொல்கிறது ஹீரோ மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்கன்னு ஒரு ஹீரோவே கூட்டு வந்து சொல்ல வைப்பான். சீரியஸாக சொல்லுங்கள், ஒரு நார்மலாக ஒரு வாட்ச்னாலேயோ இல்லை ஒரு செயின்னாலேயோ இல்லை ஒரு பர்ஃப்யூம்னால மட்டும்தான் நம்ம கான்ஃபிடென்ட், நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம தைரியம், நம்மளோட வே ஆஃப் வி ஸ்பீக், வே வி லுக் எல்லாமே அந்த ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு வாட்ச்லையோ இல்லை ஒரு பெல்ட்லையோ இல்லை ஒரு ஷூலையோ இல்லை ஒரு திங்கில் அதெல்லாமத்தையும் இருக்குதான். பட் அது மட்டுமே கண்டிப்பாக கிடையாது. அதுலேயும் ஒரு மைனர் பார்ட்ஸ் தான் அதுக்கு இருக்கும். பட் அவன் என்னவோ அதனால மட்டும்தான் எல்லாமே நடக்குதுன்ற மாதிரி நம்மளை வந்து நம்ம பிரெயின்குள்ளேயே வந்துட்டு உள்ள இன்செர்ட் பண்ணி நம்மளை வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்க வச்சுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட், இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்குமே ஒரு 3-4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். லெட் மீ எக்ஸ்பிளைன் தட் டூ. ஸோ 2 things. நீங்கள் எமோஷனில் ட்ரிகர் ஆகி ஒரு ப்ராடக்டை தயவு செஞ்சு வாங்காதீங்க. சிம்பிள் ஒரு கொஷின் தான், do I like this product or do I need this product? இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா இல்லை உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படுதா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்றதுனால நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தேவைப்பட்டால் தான் நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கணும். எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற ரீசன்னால மட்டும் நம்ம அதை வாங்கிட்டோம் அப்படின்னாலே அந்த ஆடில் நம்ம ஏமாந்துட்டோம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ப்ராடக்டை வெறும் ஆட்னால போய் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 24 hours பாஸ் விட்டு இன்னொரு நாள் நெக்ஸ்ட் டே வாங்குங்க. சம்டைம்ஸ் நம்ம எமோஷன் அவங்க ட்ரிகர் பண்ணிக்கிறதுனால அந்த எமோஷன், அந்த சைக்கிள், அந்த மைண்ட் செட்லேயே அந்த ஒரு ஃப்ளோலேயே போய் நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கிடும். நீங்கள் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரேக் கிட்டிங்கனாலே போதும், நமக்கே ரியலைஸ் ஆகும், ஓகே நமக்கு இந்த ப்ராடக்ட் தேவையில்லை, நம்ம தான் ரொம்ப ஹைப் ஆகி இது போயிட்டு வாங்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு பாஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கே அது வந்து ரியலைஸ் ஆகும். அண்ட் திங் இஸ், அந்த செக்யூரிட்டி ட்ராப்பில் வந்து மாட்டிக்காமல் இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லிமிட்டட் ஆஃபர், 2 நாள் முடிய போகுது, 3 நாள் லிமிட்டட் ஆஃபரை மட்டும்தான் இவனுங்க இந்த உலகத்திலேயே எவ்ரிடே போடுவாங்க. எவ்ரிடே லிமிட்டட் ஆஃபர் வச்சா அதுக்கு லிமிட்டட் ஆஃபரே இல்லை, பட் ஸ்டில் லிமிட்டட் ஆஃபர் போடுவாங்க. ஆடு தள்ளுபடிக்கு பின்னாடி இருக்க மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ராப், பிக்சர் ட்ராக் இருக்குது. லைக் அந்த ப்ராடக்டை அந்த பிக்சரில் அவங்க கலரில் அவங்க பயங்கரமாக கிராண்டாக லுக் பண்ண வைப்பாங்க. அந்த கலர்னாலேயும் அந்த பிக்சரில் அது எப்படி போர்ட்ரே ஆகுதுன்றதுனாலே அவங்க போய் ஒரு ப்ராடக்ட் வாங்கணுமா. நம்ம ஒரு பைக் வாங்க போகிறோன்னா அதில் கலர் வந்து நமக்கு ஓகேவா இல்லையான்றதை நம்ம லாஸ்ட் ஃபேக்டராக தான் டிசைட் பண்ணணும். ஒரு பைக்கை போய் நான் எனக்கு அது பைக் கலர் பிடிச்சிருக்குன்றதுனால மட்டும் நான் டிஃபைன் பண்ணேன்னா அது தப்பு. அந்த மாடல்னால, அதோட மைலேஜ்னால, அது எவ்வளோ வந்துட்டு சிசி தருது, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு இல்லையா. இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கலர் பார்த்தா ஓகே. நம்ம வாங்குற சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸில் ஒரு மிக்சி, கிரைண்டர், ஃபேன் இதெல்லாம் வாங்குறப்போ அதோட பவர் எஃபிஷியன்சிலாம் தாண்டி கலர் லுக்குக்காக மட்டும் அந்த ப்ராடக்டை வாங்கிடக்கூடாது. அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தானே தவிர அது ஒன்லி ஃபேக்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா, இதை பற்றி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறப்பயே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க சைக்காலஜி வந்து தெரிஞ்சிடும். தட்ஸ் வாட் ஐம் டூயிங் ரைட் நவ். நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ தட் எனக்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குது. நீங்களும் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்குலாம் போயிட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண உங்களுக்கே அடுத்த தடவை நீங்கள் ஒரு ஆடு பார்க்குறப்போ அந்த ஆடில் அவங்க எமோஷனே ட்ரிகர் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், இது வெறும் ஆடுக்காக நம்ம எமோஷன் ட்ரிகர் பண்ணுறோம், அதுக்காக நம்ம வேணும் ப்ராடக்ட் வாங்கக்கூடாது. இவன் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இமேஜ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறான், அத்தாரிட்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறான், ப்ராப்ளம் கிரியேஷன் டெஃபினிஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறான். அந்த மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் உங்களால் டிஃபைன் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். மார்க்கெட்டிங் வந்து இப்போ நம்ம இருக்க இந்த டைமில் வந்துட்டு நம்ம சுற்றி இருக்க டைமில் வந்துட்டு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. லைக் எங்கே போனாலும் மார்க்கெட்டிங் இருக்க தான் போகுது. எதை பண்ணாலும் அவனுங்க அதில் பிராண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த பேரை வந்து நம்ம மைண்ட்குள்ளே ஏற்றாமல் அவங்க விட போகிறதில்ல. பட் ஸ்டில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது பிடிச்சிருக்கிறதுனால மட்டும் நீங்கள் அதை பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு அது தேவைப்பட்டதுனாலையும் உங்களுக்கு அது பிடிச்சதுனாலையும் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றத யோசிச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே
everything goes good. And that's it, guys. Thank you so much for watching this video. See you all in the next video. Bye.